ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா தமிழ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சூப்பரான மீன் பிடித்தல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ மீன் பிடிக்கிறாங்க எங்கள் ஊரில். வாங்க போய் வாங்கிட்டு வந்துடலாம். அப்போ நானும் எங்கள் வீட்டுக்காரவங்களும் மீன் வாங்குறதுக்கு கிளம்பிட்டோம். இப்போ இந்த குளத்துல பாருங்கள், இது முதல் நாள் எடுத்த வீடியோ. இது குளத்து ஃபுல்லாக தண்ணி கிடந்திருக்கும். இன்ஜின் வச்சு சுத்தமாக இறச்சிட்டாங்க. நாளை காலையில் தான் மீன் பிடிக்க போகிறாங்களாம். 5 மணிக்கெல்லாம் பிடிக்க போகிறாங்களாம். நம்மளால் 5 மணிக்கு வர முடியாது. நான் முதல் நாளே வந்து இதை எடுத்தேன். இப்போ போய் பார்த்தாக்கா சுத்தமாக கம்ப்ளீட்டாக இறச்சிட்டு துக்குனோடு தான் தண்ணி கிடக்கு. மீன் ஃபுல்லாக கரையேற்றிட்டாங்க. கரையேற்றி தண்ணிக்குள்ளே விட்டுக்கிட்டு பெருசு சிறுசு சின்னது அப்படின்னு 4-5 சைஸாக பிரிச்சுடுறாங்க. கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து கரெக்டாக பிரிச்சுடுறாங்க. பிரிச்சுட்டு அப்போ தான் உங்களுக்கு கூறு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 200 குடும்பம் 300 குடும்பம் இருக்காங்க. 300 குடும்பம்னா 300 பங்கு வைப்பாங்க. ஒரு வீட்டுக்கு 2 வரி 3 வரி 1 வரி இந்த மாதிரி கட்டுறவங்களாம் இருக்காங்க. வரிக்கு தகுந்த மாதிரி 3 வரி கட்டினா 3 பங்கு கொடுத்தே ஆகணும். 2 வரி கட்டினா 2 பங்கு கொடுத்தே ஆகணும். நான்லாம் இப்போ 2 வரி கட்டியிருக்கேன். அதனால் 2 பங்கு கொடுப்பாங்க. ஏன்னா பிள்ளை இருந்து கல்யாணம் பண்ணிட்டா 2 பங்கு கேட்பாங்க. 2 வரி கேட்பாங்க. இப்போ நான்லாம் 2 வரி தான் கட்டியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி அழகாக கூறு வச்சுட்டாங்க பார்த்தீங்களா. அதனால தான் அவங்க பிரித்து முன்னாடியே வச்சுக்கிறது. ஏன்னா கூட குறைச்ச போகாமல் ஒரு எது வருத்தம் வராமல் கரெக்டாக வச்சு கொடுத்துருவாங்க. இப்போ கரெக்டாக வச்சு கொடுத்துட்டாங்களா. இந்த மீனை நம்ம எடுத்துகிட்டு போய் சூப்பராக சமைச்சு சாப்பிட்றலாம். வாங்க, இந்த மீன் மாதிரி உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரிலாம் செய்வாங்களா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பர் மீனுங்க இந்த மீன். குளத்து மீன் இந்த நம்ம குளத்து மீன் வரிக்கு கொடுத்தது. கோயில் வரைக்கும் ஒன்றா வாங்கிட்டு 2 கூறு அப்படியே கீழே கொட்டு பார்க்கட்டும். ஃப்ரெஷ்ஷான மீன். அது செத்து போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பங்கெல்லாம் வைக்கிறாங்களா, ஒன்றா பிடிச்சி கொட்டுவாங்க. பிடிச்சி கொட்டி 300 குடும்பமோ 250 குடும்பமோ தெரியல, எல்லாருக்கும் பங்கு வைக்கணும். 300 குடும்பம்னா 300 குடும்பத்துக்கும் 300 பங்கு வைக்கணும். அது அந்த மாதிரி வைக்கிறதுல மீன் செத்து போயிடும். ஆனால் ஃப்ரெஷ்ஷான மீன் மீன் பார்த்தீங்களா, சூப்பராக டேஸ்ட்டு அவ்வளோ அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த குளத்து மீன். அதுதான் அதில் மெயின். இப்போ எல்லாத்தையும் கழுவிடலாமா? அவ்வளோதான். எல்லாத்தையும் கழுவிட்டு குழம்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ கழுவிட்டு போய் குழம்பு தாளித்து வச்சிட வேண்டியதான். இப்போ சுத்தம் பண்ணிடலாம். வாங்கப்பா. மீன் இப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன். 3 பேர் சேர்ந்து சுத்தம் பண்ணோம். நான் எங்கள் வீட்டு கையில் எங்கள் வீட்டு பொண்ணு 3 பேர் சேர்ந்து சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்க, இதெல்லாம் இப்போ முழுசாக வறுக்க போகிறேன். முழுசாக வறுத்துடலாம். இதெல்லாம் கொஞ்சோண்டு பீஸ் இருக்குது. இப்போ இது வந்து இப்போ ஒரு 1.5 கிலோ மீன் இருக்கும். 1.5 கிலோ மீன் இருக்கும். இது சுத்தமாக தலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீசிட்டேன். எங்கள் பொண்ணுக்கு தேவையானதை எங்கள் பொண்ணுக்கு கொடுத்து விட்டுட்டேன். அது எடுத்துகிட்டு போயிடுச்சு. இப்போ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், சின்ன வெங்காயம், பாதி தக்காளி 3 வச்சு அரைச்சிருக்கேன். சோம்பு வந்து நம்ம ஏற்கனவே இதில் போட்டு தான், நம்ம மிளகாத்தூள் எல்லாம் போட்டு தான் அரைக்கிறோம். அதனால் சோம்பு வேண்டியதில்லை. இப்போ இந்த மீனுக்கு போட்டுக்கலாம். எனக்கு வந்து நம்ம வறுத்த மீன் வந்து நிறையா உங்களுக்கு எப்படி சொல்லுது, தூள் ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த தூள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். அதனால நான் அந்த மாதிரி நிறையாவே சேர்த்துக்குவேன். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூனு மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். ஏன்னா காரம் சாரமாக இருக்கணுமா. மீன் 1.5 கிலோ மீனுக்கு மேலேயே தான் இருக்கும். அது 1 ஸ்பூனு மல்லித்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதிலே சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன். தேவையான உப்பு இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்து பெசரி வச்சுட்டோம்னா அது அரை மணி நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே போய் குழம்பு தாளித்து ஊற்றிடலாம். இந்த கலர்ஃபுல்லான மிளகாத்தூள் வேணுன்னா மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. சிறுவத்தூளுங்க. பார்க்காதவங்க என்ன சும்மா சொல்லணும்னு நினைக்காதீங்க. தினம் 10 பேர் பார்த்து கூட அதிகமாக தானே பார்க்குறாங்க. அந்த 10 பேர் பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்காக சிறுவையில் அரைக்கிற தூள். நேற்று போய் மிளகாய் என்ன அரைச்சிருந்தேன், முறுக்கு மாவு, வேற என்ன பார்த்தீங்க, கெட்டி உருண்டை மாவு, சீப்பு முறுக்கு மாவு 3 மாவும் அரைச்சிட்டு வந்தேன். அது வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஷார்ட் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சில பேர் புதுசாக அந்த மாதிரி புதுசாக வரவங்க கேட்குறாங்க, அதை உண்மையிலேயே நீங்கள் திருவையில் தான் அரைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அவங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்க்காத நீங்கள் அதை பாருங்கள். அது ஷார்ட் வீடியோ வரும். அவ்வளோதான். நல்லா பெசரி வச்சுட்டேன். இப்போ இது ஊறிக்கிட்டு கூட அதுக்குள்ளே நம்ம குழம்பு ரெடி பண்ணிவிட்டு இது அப்புறமா வறுத்துக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்க போகிறேன். மஞ்சட்டியில் வைக்கலாம். இப்போ குழம்பு மீன் அதிகமாக இருக்குது, அதனால் மஞ்சட்டி பத்தாது. அதனால் ஒரு எண்ணெய் சட்டியை தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுடலாம். இதில் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள், மல்லித்தூள், தக்காளி, நம்ம எப்பயுமே நான் தக்காளி கரைச்சி தான் விடுவேன். அந்த மாதிரியே கரைச்சி புளியெல்லாம் கரைச்சி தேவையான உப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம போய் குழம்பை தாளிச்சு விட்டுடலாம். நல்லா 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடவே வெந்தயம் போட்டுப்போம்.
நல்லா எண்ணெய் காய்ச்சி போட்டு வெந்தயத்தை போட்டு வெந்தயம் வச்சு விற்பாடு நல்லா வெங்காயம் ஒரு 1/4 கிலோக்கிட்ட சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 7-8 பச்சை மிளகா வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கிட்டு பிற்பாடு குழம்பு ஊற்றி மாங்காய் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் பாருங்க. அந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா பெரிய அரைச்சிக்கல. ஒரு மாங்காய் கிலோ 140 ரூபாயும் ஒட்டு மாங்காய். ஒரே ஒரு மாங்காய் வாங்கி வச்சுருக்கேன். சின்ன மாங்காய் இருக்குது 60 ரூபா. இந்த மாங்காய் 60 ரூபா. உங்கள் ஊர்லனா மாங்காய் ரேட்டு என்ன விலை வச்சுக்கணும் சமாளில் சொல்லுங்கள். எல்லாமே சீசனுக்கு வாங்கினோம்னா தான் விலையெல்லாம் கம்மியாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. இப்போ தக்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு போது நான் குழம்புலாம் அதை தாளித்து ஊற்றி இறக்க போயில காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, குளத்து மீன் கொண்டு வந்து சுத்தம்லாம் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ சமைச்சு முடிச்சுட்டேன். இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேங்க. இங்கே பாருங்கள், மீனை பாருங்கள், முழுசாக போட்டு வறுத்துருக்கேன். அது குழம்புனா சொல்லவே முடியாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குளத்து மீன் ஒண்டிங்க அது கிராமத்தில் வருஷத்துக்கு ஒரு நடை வாங்கி விட்டுருவாங்க. குஞ்சு வாங்கி விட்டுறாங்களா, அது வருஷத்துக்கு ஒரு நடை பிடிச்சி பங்கு கொடுத்துருவாங்க. ஒரு வீட்டுக்கு 2 பங்கு 1 பங்கு அந்த மாதிரி பங்கு கொடுத்துருவாங்க. எங்களுக்கு வந்து 2 பங்கு. அதனால் ஒரு 4 கிலோ மீன் வச்சு கொஞ்சோண்டு சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அப்புறம் எங்கள் பொண்ணுக்கு கொஞ்சோண்டு கொடுத்தேன். இப்போ வறுத்துக்கிட்டு சூப்பராக சாப்பிட்டுருக்கோம். எல்லோரும் வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம். பாய்.